அனூர் இஸ்லாமிக் கல்லூரியினுடைய டியூஷன் சென்டர் ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சு. மாணவர் அனைவரும் நல்லபடியாக வந்து நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு வருட முடிஞ்சதுக்காக நம்ம ஆண்டு விழா கொண்டாடுறோம். அதுக்காக நமக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்னூர் இஸ்லாமிக் கல்லூரிய நிர்வாகிகளான ஆலோசா அவர்களுக்கும் யாஸ்மின் அவர்களையும் வருகை என வரவேற்கின்றேன். நம்முடைய ஒரு முக்கியஸ்தர்களும் இன்று நமக்கு சிறப்பித்துக் கொடுக்க வந்திருக்காங்க. அவங்களையும் வருக என வரவேற்கின்றேன். நம்முடைய பெற்றோர்களும் மாணவர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக அடுத்து அம்மா என்ற தலைப்பில் ஒரு கவிதையை வாசிக்க நம்முடைய ஸ்டூடெண்டுடைய அம்மா வருகிறார்கள். வாங்க 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 சார். அந்த இதை கொடுத்துருங்க சார். சேலையில் பின் பண்ண. அம்மா, வயது 5. அம்மா, நான் உன்னை நேசிக்கிறேன். வயது 12. அம்மா, நீ சொல்வதை எல்லாம் கேட்க நேரம் இல்லை. வயது 16. அம்மா, எனக்கு மிகவும் எரிச்சலூட்டுகிறாய். வயது 18. அம்மா, நீ சொல்வதையெல்லாம் கேட்டு பொறுமையாக இருக்க முடியாது. நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். வயது 25. அம்மா, எனக்கு இளமை பருவத்தில் நீங்கள் சொன்ன எதையும் என்னால் கேட்க முடியவில்லை. இப்போதுதான் புரிகிறது நீங்கள் சொன்ன அனைத்தையும் சரிதான் என்று. வயது 30. திருமணம் ஆகிவிட்டது. தனி கூட்டத்தில் இருக்கிறேன். இப்போது என் அம்மா வீட்டிற்கு போக விரும்புகிறேன். வயது 50. நான் என் அம்மாவிற்கு அருகில் இருக்க விருப்பப்படுகிறேன். வயது 70. என் அம்மா என்னுடனே இருக்க வேண்டும் என்பதற்கு எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். உனக்கு ஒரே ஒரு அம்மாதான். அவள் உயிரோடு இருக்கும் போதே அவளை கவனித்துக்கொள். அடுத்து நமது டியூஷன் சென்டருடைய மாணவர் கோகுல் அவர்கள் பெற்றோருக்கு நல்ல பெயர் எப்படி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பேச வருகிறார். எப்படி வாங்கி தரலாம் என்று பேச போகிறேன். நம்ம நடத்த நல்லா இருந்தா நம்ம அப்பா அம்மாவுக்கு நற்பெயர் வரும். முதலில் எல்லாரிடமும் மரியாதையாக பேச வேண்டும். நன்றி, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். பள்ளிக்கு நேரத்துக்கு போகணும். வீட்டு பாடம் செய்யணும். நல்லா படிக்கணும். நண்பர்களுடன் சண்டை போடக்கூடாது. அனைவருக்கும் உதவி செய்யணும். நம்ம எப்போதும் பொய் பேசக்கூடாது. எப்போதும் உண்மையே பேச வேண்டும். வீட்டில் அம்மா அப்பாவிற்கு உதவி செய்யணும். நம்ம நல்லா நடந்தால் நம்ம அப்பா அம்மாவை பாராட்டுவாங்க. நம்ம நல்ல குழந்தைகளாக நடந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு நற்பெயர் வாங்கிட்டோம். நன்றி. அடுத்து நம்முடைய மாணவர் கிஷோர் அவர்கள் போதை பழக்கத்தினுடைய தீமைகளை விலக்கி கூற வருகிறார். சார், இது அதுலேயே ஃபிட் பண்ணி விட்டுருங்க சார். ரப்பர் பேண்டில் அதிலே ஃபிட் பண்ண முடியுமா? ரப்பர் பேண்ட் போட்டு வாங்க வாங்க சார். எல்லாத்துக்கும் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு போதை பழக்கம் மற்றும் அதன் விளைவுகள். மனித வாழ்க்கை மிகவும் மதிப்புடையது. ஆனால் சில தவறான வழியில் சென்று போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். புகைப்பிடித்தல், மது அருந்துதல், போதைப் பொருட்களை பயன்படுத்துதல் போன்றவை இவற்றுள் வருகின்றன. முதலில் போதை பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகளை பற்றி பார்ப்போம். போதை பழக்கம் உள்ளவர் உடல் ஆரோக்கியத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நுரையீரல், இதயம், கல்லீரல் போன்ற பிற முக்கிய உறுப்புகளை பாதிக்கிறது. சில சமயம் கடுமையான நோய்கள் ஏற்படலாம். சில சமயம் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். போதை பழக்கம் உள்ளவரால் மன அமைதி பாதிக்கப்படுகிறது. மனநலம் பாதிக்கப்படுகிறது. நினைவாற்றல் குறைகிறது. கோபம் அதிகரிக்கிறது.
போதை பழக்கம் உள்ளவரால் குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படுகின்றன. பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு உறவுகள் முறிவு ஏற்படுகின்றன. போதை பழக்கம் உள்ளவரால் நல்ல வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படுகின்றன. சமூகத்தில் அவருக்கு மரியாதை குறைகிறது. போதை பழக்கம் இல்லாமல் இருந்தால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். போதை பழக்கம் இல்லாமல் இருந்தால் நம் மனம் தெளிவாக இருக்கும். நாம் எளிதில் முடிவுகளை எடுக்க முடியும். நம் இலக்குகளை எளிதில் அடைய முடியும். மற்றும் போதை பழக்கம் இல்லாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியம் பெறும். போதை பழக்கம் இல்லாதவர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் முன்னேற்றம் பெற முடியும். இறுதியில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், போதை பழக்கம் வாழ்க்கையை அழிக்கும், நல்ல பழக்கம் வாழ்க்கையை உயர்த்தும். நாம் அனைவரும் போதை பழக்கத்தில் இருந்து விலகி நல்வாழ்க்கையை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். நன்றி சார். அவர் போறாராம், அவர் பேசுறது வர அவர் பேச சொல்லிட்டு பேசு. பிள்ளை நீங்கள் போகிறேன்னு சிலாட்டி நிகழ்ச்சி முடிச்சுட்டு பேசிக்கிறலாம். வெயிட் பண்ணுறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே இருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது ஒரு அரபு கல்லூரியில் இந்த மாதிரி நடக்கிறது கொஞ்சம் வெளியில் தெரியல. இப்போ தான் இத்தனை மாணவர்கள்னால் வெளியில் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதை மேலும் மேலும் சிறப்பாக நடத்துகிறதுக்கு இந்த நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்ததாக நம்முடைய டியூஷன் சென்டர் மாணவர்கள் செல்ஃபோனால் படிப்பு எப்படி பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத விலைக்கு ஒரு நாடகமாக நமக்கு கணிச்சு காமிப்பாங்க. ஆமாம், அவர் பேச்சு. இங்கு வந்துள்ள பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு மற்றும் ஊர் பெரியவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது செல் பார்ப்பதால் படிப்புக்கு எப்படி பாதிப்பு என்பதை அன்னூர் இஸ்லாமிய கல்லூரி டியூஷன் சென்டர் மாணவர்கள் இப்போது நடத்த போகின்றனர். முதல் அவரவர்களின் பெயர்களை நான் கூறுகிறேன். இவன் பேர்தான் ரவி, இவன் பேர்தான் கவிஷ், ரவியோட நண்பர். இவன் பேர்தான் மொபைல், ரவி பார்த்து கொண்டே இருப்பான். இவன் தான் ரவியோட அம்மா. கடைசியா நான் ஆசிரியர். இதோடு இந்த நாடகத்தை தொடங்குகிறோம். சூப்பராக இருக்கே இந்த வீடியோ. படிப்பு அப்புறம் பார்த்துப்போ. சார், ரவி, நாளைக்கு தேர்வு இருக்கு, ஒன்றும் படிக்கலையா? வீடியோ பார்க்கும் இது கவலை வேண்டாம், விடுடா, பார்த்து கொள்ளலாம். மொபைல் தான் என் உயிர் நண்பன். பார்த்து தானே பேசணும். ஹாய் ரவி, நான் தான் உன் உயிர் நண்பன். என்னை விட்டு நீ படிக்க போகாதே. ரவி, இந்த மொபைல் பேசுதுடா. ஐயோ, அம்மா வராங்களே. ரவி, மொபைல் பார்த்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு தேர்வு இருக்கு, இன்னும் படிக்கலையா? 5 நிமிடம் மட்டும் மொபைல் பார்த்து விட்டு அப்புறம் படிக்கிறேன் அம்மா. 5 நிமிடம் என்று சொன்னால் 5 மணி நேரம் தானே ரவி. ரவி, அந்த மொபைல் தான் உன்னை கெடுக்குது, என்னமோ செய். கவலைப்படாதீங்கள் அம்மா, நான் அவனை படிக்க வைக்கிறேன். அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம். இன்று தேர்வு உள்ளது. அனைவரும் பாடங்கள் படித்து விட்டு வந்தீர்கள் தானே? ஐயோ, நான் படிக்கவில்லையே. மொபைல் பார்த்து கொண்டே பாடங்கள் படிக்கவில்லையே. நான் என்ன செய்வேன்? நீ தான் என்னை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தாய். ரவி, ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல். தேர்வில் நீ 0 மதிப்பெண் தானே ரவி? அனைவரும் தேர்வறைக்கு செல்லுங்கள்.
கவிஸ், நான் மொபைல் பார்த்துக்கொண்டு படிப்பில் கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டேன். இனிமேல் நான் மொபைல் பார்க்கவே மாட்டேன். என்னை யூஸ் பண்ண, ஆனால் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாரே. அதுதான் சரி. படிப்பு தான் முக்கியம். மொபைல் தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். நன்றி. அடுத்ததாக ஒரு நாடகம். சார் நான் ஒரு கொஞ்சம் பேசுகிறேன். முதல் நம்ம செய்தியை சொல்லிடலாம். ஏன்டா நம்ம பேசுகிறவங்களுக்கு என்னன்னு தெரியணும்ல. வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் நமது அன்னூர் இஸ்லாமிய கல்லூரியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். இந்த அரபிக் காலேஜ் 20 ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிறது. வெளியூரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வருகிறார்கள், படிக்கிறார்கள். நம்ம இங்கே இருக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்பெறணும்னு நம்மளுடைய எண்ணம். அது ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. கொரோனா பீரியட் வந்துருச்சு, படிக்க வைக்கிற சூழ்நிலை உருவாகலை. அதனால் அந்த கொரோனா முடிஞ்ச கையோடு என்ன செஞ்சுட்டோம்னாக்கா, நாங்கள் இதை முறைய விளம்பரப்படுத்தணும். சாதிக்குடைய கவனத்துக்கு சொல்கிறேன். இங்கே ஒரு ஃப்ளக்ஸ் அடித்து போட்டிருந்தோம். மெயின் ரோட்டில் ஒரு ஃப்ளக்ஸ் அடித்து வச்சுருந்தோம், இலவசமாக டியூஷன் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு. இங்கே ரோட்டில் ஒரு ஃப்ளக்ஸ் அடித்து 1 மாதம் அந்த ஃப்ளக்ஸ் இங்கே தான் இருந்துச்சு. எத்தனை பேர்த்துடைய பார்வைகள் தெரிஞ்சோ தெரியல. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் டியூஷன் நடத்துகிறோன்னு சொல்லி இங்கே கொண்டாந்து சேர்த்தாங்க. ஒரு 13 பேர் பிள்ளைங்களை சேர்த்துருக்குறாங்க. அவர் தான் பொறுப்பாசிரியர். அவர் வேறு பாசின் சார் தான் அதுக்கு பொறுப்பாசிரியர். சாயங்காலம் 6:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் டியூஷன் நடக்குது. அந்த மாணவர்கள் இங்கே வர்றாங்க, இருக்கிறாங்க, நல்லா ஒழுக்கமாக இருக்கிறாங்க, சத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க, படிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க ஆரம்ப காலத்துலலாம் ரொம்ப கம்மியான மதிப்பெண்லாம் எடுத்தாங்க, எழுத படிக்க தெரியாமல் இங்கே வந்தாங்க. இங்கே வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்க ஸ்கூல் ஆசிரியர்களே சொல்லி விடுறாங்க, பசங்க டெவலப் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே பிறகு சொல்லுவாங்க, அவங்களும் பேசுவாங்க, என் பிள்ளை இங்கே வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த பெற்றோர்களும் பேசுவாங்க. அப்போ நம்ம ஊர் மக்கள், நமக்கு ஜாதி மதம் அதெல்லாம் இல்லை, எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் நம்ம மக்கள் தான், சகோதர சகோதரிகள் தான் எல்லாருமே. அப்போ எங்கேயோ இருந்து வரக்கூடியவங்க பயனடைகிறாங்க, இங்கே இருக்கவங்க பயனடைகிறவங்கிறதுக்காகத்தான் இந்த டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறோம். இலவசமாக நடத்துகிறோம். யார்கிட்ட ஒரு அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் வாங்குறோம். அவங்கள்ட்ட மாதம் பூரா சில இடங்களில் மாதம் 500 ஃபீஸ் கட்டி வாங்குறாங்க, மாதம் 700 வாங்குறாங்க, 400 வாங்குறாங்க. நம்ம இலவசமாகவே நடத்துகிற மாணவர்களுக்கு. ஆனால் ஒரு கண்டிஷன் ரெகுலராக வரணும், ஆப்சண்ட்லாம் வரணும்னு கண்டிஷன் போடுறோம். ஏதாவது இது வரைக்கும் மாணவர்கள் வந்தாங்க, தப்பு பண்ணாங்க, சேட்டை பண்ணாங்க, பேரண்ட்ஸ் கூப்பிட்டு கண்டிச்சோம், அப்படிலாம் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த சூழ்நிலைக்கு வந்தோடனே பிள்ளைங்க ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறாங்க, அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க பின்பற்றுறாங்க. நாங்கள் பொதுவாகவே பிள்ளைங்கள்ட்ட தாய் தகப்பனுக்கு மரியாதை செய்யுங்க, கடவுள் பக்தியோட மனசுக்குள்ளே இருக்கீங்கன்னு சொல்லுவோம். அது அவங்கவுங்க தாய் தகப்பன். நான் அவங்க பிள்ளைங்க போனால், வீட்டுக்கு போனால் மரியாதை நடத்திக்கிறணும், ஸ்கூலுக்கு போனால் மரியாதை நடந்துக்கிறணும், கெட்ட பேச்சு பேசக்கூடாது, இப்படி நல்லொழுக்கங்கள் சொல்லித்தர்றோம். மாதம் ஒரு நாளைக்கு உட்காந்து யாராவது ஒருத்தர் அந்த பசங்களுக்கு நல்லொழுக்கங்களை பற்றி சொல்லுவோம். பாக்கி தினந்தோறும் வர்றாங்க, படிக்கிறாங்க, எழுத வைக்கிறாங்க, ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறாங்க, வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது மாதிரி ஏறத்தாழ 1 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு ஆண்டு முடிவு, அதுக்கு ஒரு நிகழ்ச்சி இப்போ நடந்துட்டு இருக்குது. அவர்கிட்ட கொடுங்க சார் பேச. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் இங்கு அன்னூர் இஸ்லாமிய கல்லூரியின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய டியூஷன் சென்டர் 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டுள்ள கல்லூரி நிர்வாகிகளே, ஊர் பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த கல்வி அப்படிங்கிறது கல்வி சேவை அப்படிங்கிறது ஒரு மகத்தான விஷயம். கல்விக்கு ஐயா சொன்ன மாதிரி மதம் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது, பணம் கிடையாது. அதே மாதிரி நம்ம கல்வியை விலை கொடுத்து வாங்கிட முடியாது. அழியா செல்வம். நம்ம இன்றைக்கி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுருந்தா கூட அந்த பிள்ளை அந்த சொத்தை எப்படி பாதுகாக்குதோ இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்துட்டோம்னா அது
அதனுடைய அறிவு வளர்ச்சி, அதனுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப மேம்பட்டு நல்ல நிலைமைக்கு போயிடுவாங்க. அதுபோக அந்த சின்ன குழந்தைகளை வந்து நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்கி அதை நல்ல நிலைமைக்கு உருவாக்குறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. அது இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நல்ல நிலைமைக்கு நல்ல ஒழுக்கமாக, நல்ல ஒழுக்க சீலர்களாக, கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் நல்ல நிலைமைக்கு அவங்கள பெரிய ஆட்களான வர முடியும். இந்த மாதிரி இடங்களில் வந்து கல்வி கற்றால் அந்த குழந்தைகளுடைய தரம், ஒழுக்கம், அவர்களுடைய செயல்பாடுகள் நல்ல நிலைமைக்கு வரும். பெற்றோர்கள் உங்கள் குழந்தைங்க வந்து இங்கே படிச்சுட்டு நல்ல நிலைமைக்கு வர்ற மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி இன்னும் நம்மளுடைய குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்து இங்கே இப்போ ஒரு நல்ல அருமையான ஒரு நாடகம், இந்த செல்ஃபோன் நாடகம், இதெல்லாம் வந்து நீங்கள் நாடகமாக நடித்தது மட்டும் பத்தாது. இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பின்பற்றணும். இந்த செல்ஃபோனை எதற்காக பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும். இது பெற்றவங்களுக்கும் இது ஒரு பெரிய பாடம். இந்த செல்ஃபோன் விஷயம் வந்து பெற்றவங்களுக்கும் ஒரு பெரிய பாடம். நம்மளுமே வந்து தேவையில்லாமல் நம்ம அந்த செல்ஃபோன் பார்க்குறதுங்கிறத தவிர்த்தரணும். நீங்கள் எல்லாம் சிறப்பாக நல்ல கல்வி கற்று நல்ல ஒழுக்கமாக நல்ல நிலைமைக்கு வர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக நல்லவன் தீயவன் ஆவது பெற்றோர் வளர்ப்பினிலே அப்படின்னு நடித்து காமிக்க நம்ம மாணவர் வருகிறாங்க. இவர் செய்த குற்றங்கள் அனைத்தும் இந்த நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டதால் இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கிறேன். ஜெயிலுக்கு போலாம். கேமராக்கு தகுந்த மாதிரி பசங்க நிக்க வைங்க. கடைசியா ஒரு தடவை எங்க அம்மாட்ட பேசணும். சரி சரி பேசு. பணம் காசே தொலைச்சு வச்சிருப்போம், அந்த இடத்த சொல்றதுக்கு. பணம் காசு ஒழிச்சு வச்சிருப்போம், அந்த இடத்த சொல்றதுக்கு யாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஐயோ என் காதை கடிச்சு குத்தி அப்படிங்கிறா. ஏய் 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 எதுக்குடா உங்க அம்மா காதை கடிச்ச? எதுவும் தண்டிக்கல. இப்போ நான் இங்கே வரையும் நிற்கிறது எங்கள் அம்மா காரணத்தினால தான். பிள்ளைகளை கண்டிப்புடன் வளங்கள், அன்புடன் வளர்க்க வேண்டும். நன்றி. முடிஞ்சா ஏதாச்சும் முன்னாடி எப்படி இருந்தாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி இப்போ பேசுவாங்க. சார் உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் பையன் பேர், படிக்கிற பையன் பேர் சொல்லிட்டு பேசுனேன். என் பேர் கே சிவசக்தி. நான் பஞ்சாயத்து போர்டு செக்ரட்டரியாக இருக்கேன். இங்கே வந்து 19 வருஷம் வேலை பார்த்தேன். இப்போ நான் வந்து பேகம்பூர் பள்ளப்பட்டி பஞ்சாயத்தில் போய் 5 வருஷம் ஆச்சு. என்னுடைய மொத்த சர்வீஸ் 24 வருஷம். என் பையன் பேர் தமிழ் அன்பு அந்த உட்காந்துருக்காங்க. என் ஒய்ஃபு வந்து புரியேஸ்வரி இங்கே இருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்த அன்னூர் இஸ்லாமியா கல்லூரியின் இந்த டியூஷன் சென்டரின் 1ஆம் ஆண்டு முடிவு விழாவின் ஆண்டு விழாவின் இந்த மாலை நேர பொழுதில் கலந்து கொண்டமைக்கும் கல்லூரி நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஊர் பெரியவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாணவ செல்வங்களின் பெற்றோர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து நிறைய அம்மாவை பற்றி பேசுனாங்க. இந்த போதைப்பொருள் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது ரொம்ப அருமையாக நடித்து காமிச்சாங்க. திருநாள் அந்த போதைப்பொருட்களால் என்ன கெட்ட பழக்கத்துக்கு போகிற எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கை பாதிக்குது அப்படின்றத வந்து ரொம்ப அருமையாக நடித்து காமிச்சாங்க. அதில் பெற்றோருடைய பங்கு எவ்வளோ இருக்குன்னு ரொம்ப மிக அருமையாக நடித்து காமிச்சாங்க. இதை வந்து நடித்து காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வாழ்க்கையில் திரும்ப வந்து கருத்தை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் செயல்பட்டு அது நமக்கு சிறப்பளிக்கின்றதை சொல்லிக்கொண்டு, ஏன்னா இப்போ என் பையன் வந்து முதல்ல வந்து இப்போ கோயிலூரில் 6th படிக்கிறார், தமிழ் மீடியம் தான். முதல்ல என்ன பிரச்சனைனா முதல்ல வந்தோடனே
நம்ம ஒரு வேலையாக இருப்போம். நம்ம வர்றது லேட்டாகும், வீட்டில் ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க. அவன் வந்தோடனே அவன் இப்போ கிளம்பிட்டானா, அவன் அங்கே இருக்கானா, ஊர் சுற்ற போயிட்டானா, நம்ம சொல்லுவோம்ல நம்ம பாஷையில், அங்கிட்டு போய் விளாட்றேன், அங்கிட்டு போய் விளாட்றேன், இப்போ அங்கே போயிட்டேன் சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வரும். இப்போ என்ன பிரச்சனை, வந்தேன் அவனா டியூஷன் நீட்டாக வந்து ரெகுலராக வந்துடுறேன், வரணும், ஒரு டீ காஃபியை குடிக்க வேண்டியது, ட்ரெஸ்ஸை மாற்ற வேண்டியது, டியூஷன் சென்டருக்கு வர வேண்டியது. அப்போ நமக்கு ஒரு நிம்மதி திருப்தி. கரெக்ட் 6 மணிக்கு போவேன், நான் 8 மணிக்கு இப்போ வந்து 7:30 8 மணிக்கு அவர் ஆஃபீஸில் திண்டிலேருந்து வருவேன். கரெக்டாக அங்கே வந்து நிற்பேன். வந்து நின்றுனே வண்டி கேட்டுறேன், சார் போய் பார்ப்பாரு, எட்டி பார்ப்பாரு. வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் இருப்பேன், இல்லை டயத்துக்கு வந்தோடனே முடிஞ்சிடும், நீட்டாக கூட்டிகிட்டு 2-3 பேர்த்த கூட்டிகிட்டு போயிடும். அப்போ நமக்கு என்ன ஒரு நன்மைனா, முதல்ல வந்து பிள்ளைய பாதுகாப்பாக இருக்காங்க. வேலை வெட்டி போகிறவங்க வந்து பிள்ளைய பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற பயம் போய் படிச்சிடுறாங்க. இப்போ வீட்டிலேருந்து என்ன ஆகும், ஒன்று டிவி பார்ப்பான், இல்லை செல் பார்ப்பாங்க, இல்லைன்னு வச்சுக்க ஏதோ இல்லைன்னு வச்சுக்க நம்ம சோரனாக்குனா என்ன அது என்ன இது என்ன இது டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்தால் கட்டாயம் படிக்கணும். இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி என்னென்னா, தம்பி படிச்சியா, டிவி பார்க்காத, செல்லு பார்க்காத, படிச்சியா, அப்புறம் என்ன பண்ணுவேன், இல்லைப்பா தூக்கம் வருதுன்ட்டுருவேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஐயோ அதை விட்டோம், எல்லா பக்கம் நடக்கிறதா ஒரு குறிப்பாக சொல்ல வரேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிக்கிற டயத்தில், பாத்ரூம் போகிற டயத்தில் ஐயோ அதை எழுதலை, இது எழுதலப்பா அப்படின்னு போது அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, இங்கேயே முடிச்சிடுறாங்க. சார் வந்து பாஸ்டின் சாருக்கு வந்து நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி வச்சுக்கணும். என்னன்னு கேட்டால் அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. சில நேரங்களில் வந்து பிள்ளைய குறைவாக வந்தாலோ இல்லை யாராவது பெற்றோர்கள் வரல அப்படின்ற பட்சத்தில் நேராக அவரே வண்டியில் கொண்டாந்து 2-3 இப்போ முன்னாடி வண்டியில் சைக்கிளில் போகும்போது பின்னாடியே கொண்டாந்து விட்டுட்டு வர்றாங்க. முடிந்தளவு அந்த சிரமத்தை பெற்றோர்கள் அவங்களுக்கு கொடுக்காம பார்த்தது நல்லது. ஏன்னா அவங்க வந்து முடிந்தளவு எல்லா பிள்ளைகளும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு சாராங்கிட்டு மொத்தமாக பிள்ளை வரனால அவங்க வர முடியும். இதே 4 பக்கம் இருந்து பிள்ளைங்க வந்து ஒத்தையில் போனால் அவங்களால வர முடியாது. அங்கே ஒன்றால் வந்தாரு, திரும்ப நான் சொல்லிட்டேன். அதனால் வந்து முடிந்தளவு பெற்றோர்கள் நம்ம கொடுக்குற போது அதுதான், அவங்க நமக்கு வந்து இலவசமாக கல்வியை கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம உறுதுணையாக இருக்கணும். அதனால் மேலும் மேலும் வந்து ஆனால் உண்மையிலே வந்து ஒரு அரபிக் முஸ்லீம் கல்லூரியாக இருந்தாலும் அனைத்து ஒரு மத பிள்ளைகளும் வந்து இங்கே படிக்க ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அத்தா வேறு சொன்னார், அது உண்மையிலே மிக ஒரு எல்லாம் எம்மதும் சம்மதமேன்ற மாதிரி உண்மையிலே ரொம்ப முதல்ல கூட நினச்சேன், ஒரு முஸ்லீம் கல்லூரி இங்கேன்னு அவங்களுக்கு மட்டும் தான் பாடம் சொல்லி தருவாங்க, வேறு யாருங்க படிக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்து போய் இப்போ எல்லாரும் வந்து இங்கே வந்து ஒரு இதாக இருக்கலாம், சமத்துவமாக இருக்கலாம், டியூஷன் சொல்லித்தராங்க அப்படின்றது போய் இந்த டியூஷன் வந்து டியூஷன் சென்டர் மென்மேலும் வளரணும். இந்த ஊரில் இருக்கிற பிள்ளைகளாம் வந்து நல்லா படித்து பயன்பெறும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த மாலை பொழுதில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. என் பையன் பேர் கௌதம், சரண், 2 பேருமே இங்கே தான் படிக்கிறாங்க. என் பசங்க வந்து வெளியில் டியூஷன் அனுப்புனப்போ என்னால் ஃபீஸ் கொடுக்க முடியலை, அதனால் இங்கே ஓப்பன் பண்ண ப்ரிப்பேர்டு இங்கே தான் நாங்கள் டியூஷன் அனுப்பிச்சிட்ருக்கோம். ரொம்ப ஸ்லோவாக படிச்சுட்டு இருந்தானுங்க, வாசிக்க தெரியாது. எது ஒரு இது பேப்பர் எடுத்து வாசின்னு சொன்னால் கூட அதை திக்கி வாசிக்க ஆரம்பித்தான். இப்போ இங்கே வந்த ப்ரிப்பேர்டு தினம் வந்து படிக்கிறதுக்கு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, கண்டினியூவாக வாசிக்க சொல்கிறனால என் பையங்க கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலத்தில் பசங்க என்ன பண்ணுறாங்கன்றதை எங்களால் கவனிக்க முடியலை. திருப்பி வந்து அவங்க டியூஷன் போனாங்களா போகலையான்றதை எங்களால் கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியலை. இப்போ சார் கரெக்டாக வந்தே ஆகணுன்றது சொன்ன ப்ரிப்பேர்டு இப்போ கண்டினியூவாக கரெக்டாக வந்துட்டுருக்கான். நல்லா படிக்கிறானுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பையன் பேர் சந்தோஷ். போயிட்டு வாங்க. இந்த அன்பு இஸ்லாமிய கல்லூரி சாருக்கும் சரி, இந்த மாலை பொழுது எனக்கு என் பையன் வந்து முன்னாடி ஒரு வாசிப்பு கூட இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லாவே படிக்கிறேன் பையன். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ மரியாதையாக பேசுகிறதும் அவனோட வேலையை அவன் செஞ்சுக்கிறான். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகுறான். இப்போ வந்து ஒரு சொல்கிற பேச்சையோ அவனோட வேலைகளை அவனே செஞ்சுக்கிறான். நாங்கள் சொல்லாத முன்னிக்கையும் சரி, இந்த வேலையை நீங்கள் செய்யணும், எடுத்து சொல்லணும், இந்த பையன் வந்து இப்படி தான் படிக்கணும் அப்படின்றது பெரியவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். முன்ன இருந்த மாதிரி இப்போ என் பையன் நல்லா படிக்கிறான். இன்னும் நல்லா படிக்கணும்.
ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். சாருக்கு ரொம்ப நன்றி. அது கொடுங்க சார், நான் தகவல் சொல்லிடுறேன். தாங்க ஏதாவது சொல்லுங்க. பெற்றோர்கள் உங்கள் ஒத்துழைப்பு இருக்கிறதுனால தான் இந்த சென்டரை நல்ல விதமாக நடத்த முடியுது. நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பையனை வீட்டில் வச்சுக்கிட்டு பையன் இல்லை சார் அது சார் இது சார் நீங்கள் ஏதாவது காரணம் சொல்லியிருந்தா இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியாது. அதனால் இதை வந்து நல்ல விதமாகவும் சிறப்பாகவும் நடத்துறதுக்கு அடிப்படை காரணம் பெற்றோர்கள் தான், அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் தான். ஏன்னா தந்தையெல்லாம் வெளியே போயிடுவாங்க, ராத்திரி என்ன வராங்களோ தெரியாது, நீங்கள் தான் வீட்டில் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக அனுப்பிடுறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ப்ராப்பராக இருக்கீங்கன்னு எங்கள் நாங்கள் விளங்கிட்டோம். பரவாயில்ல, பேரண்ட் ரொம்ப ப்ராப்பராக இருக்காங்க, அதனால தான் அந்த பசங்களாம் கரெக்டாக அனுப்பிடுறாங்கன்னு சொல்லி. இப்போ இதை வந்து அடுத்த வருஷம் இந்த எண்ணிக்கை கூடணும். அது நீங்கள் வந்து அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுக்காரவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஏன்னா விளம்பரங்கிறது நோட்டீஸோ போஸ்டர், இப்போ நம்ம இவ்வளோ காலம் 20 வருஷமாக இருக்கிறோம், தமிழ்நாடு பூரா நோட்டீஸ் அதெல்லாம் கிடையாது. படிச்சுட்டு போகிறவனை பார்த்து அந்தந்த ஊர்களுக்கும் கூட்டிகிட்டு வருவாங்க. உங்கள் பையன் வந்து ஒழுக்கமாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான், என் பையனை சேர்க்கணும்னு வர்றாங்க. அதுதான் உண்மையான விளம்பரங்கிறது, அச்சீவ்மெண்ட்ஸ் அதுதான். அதனால் நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் சொல்லுங்கள். இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, ஸ்ட்ரென்த்து கூட்டிச்சுன்னு சொன்னால் நாங்கள் ஆசிரியரோட எண்ணிக்கையை கூட்டிக்கிறோம். அதுக்காக நிர்வாகிகள் நாங்கள் என்ன செலவோ அதெல்லாம் செஞ்சுக்கிறோம். நீங்கள் வந்து இவ்வளோ ஒத்துழைப்பு செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் மாணவர்கள் கூடுதலாக வரணும். அது மாதிரி பெண் பிள்ளைகள் குறைஞ்சது ஒரு 20 பேர் வர தயாராக இருந்தாங்கண்டா ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சி கூட இங்கே வைக்க அந்த காம்பஸ்குள்ளே பெண்களுக்கு சிரமமாயிரும் எங்களுக்கு. அதனால வெளியில் ஒரு வாடகைக்கு பிடி இடம் பிடிச்சி கூட அங்கே ஒரு லேடிஸ் டீச்சர்ஸ் போட்டு நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அது செலவு பண்ணும்போது அதுக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி வேணும், அதுக்குன்னு ஒரு குவான்டிட்டி வேணும். அந்த குவான்டிட்டி ஒரு 20 பிள்ளைங்க பெண்களை சேர்ந்தா கூட அதுக்கு நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு அது தொடர்ந்து நீங்கள் கொடுங்கன்னு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பரிசளிக்கிறது மாணவர்கள் இதில் வந்து எல்லா வகுப்பு இருக்கிறாங்க, 6, 7, 8, 9, 10 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதில் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசு கொடுத்துருக்குறோம். ரெகுலராக கிளாஸுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கும் பரிசு கொடுத்துருக்குறோம். இப்படி வகையாக பிரித்து மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படுது. இப்போ அந்த பரிசுகளை உள்ளூர் பிரமுகர்கள் கொடுப்பார்கள். பேர் சொல்லுங்க, அவங்க கொடுக்கட்டும் பரிசு. பேர் சொல்லுங்க தான், நீங்கள் அவங்களுக்கு பேர் தெரியாது, நீங்கள் பேர் சொல்லுங்க. சாரி, பரிசை நீங்கள் பேர் சொல்லுங்கள், அவர் பேர் சொல்லுங்கள். பரிசு பையன் பேர் நீங்கள் சொல்லுங்கள் சார். பையன் பேர் சொல்லிட்டு வர கொடுங்க. வாங்க. ஜெயராம் பெரிய முருகன் அவர்கள் பரிசு கொடுப்பார். யாருக்கு சார்? பையனுக்கு சொல்லுங்கள் சார். முதல் பரிசு. நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள், ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க. ஜோதி எடுத்து கொடுங்க சார். கிஷோர், அப்படி பாருங்க. சந்தோஷ். அடுத்து ஜெயராம் அவர்கள் பரிசு கொடுப்பார்கள். தம்பிக்கிட்டு அதை பாரு. அடுத்ததாக டியூஷன் வந்த பிறகு நம்ம டியூஷன் சென்டரில் நல்லா பயன்படுத்தி படித்தவங்க, அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கார்த்திகேயன் இருக்காங்களா? சரி, ஒன்று அவங்க அம்மா வந்துருக்காங்களா? யாரும் இல்லை. சரி, அவங்க ஃபேமிலி யாரும் இல்லையாமா? அடுத்து கோகுல். சரண். சார் ஆள் மாற்றி கொடுக்க சொல்லுங்க. சித்திக்க வேறு ஆளுக்கு அடுத்து இந்த கேப்டன் யாசின் வந்திருக்கிற அவரை கொடுக்க சொல்லுங்க. யாசின் அவர்கள் பரிசு கொடுப்பார்கள். முத்தவள்ளி கொடுக்க சொல்லுங்க. முத்தவள்ளி மீராஸ் அவர்கள் தாமரைப்பாடி முத்தவள்ளி மீராசல் அவர்கள் பரிசு கொடுப்பார்கள். தென்னரசு. அடுத்து அதிகமாக லீவ் எடுக்காமல் நம்ம டியூஷன் சென்டர் வந்தவர் மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அதில் ஜோதி, கோகுல் பிரசாத், கௌதம்,
சரண். ஊர் பெரியதண்டக்கார் பண்டாரம் அவர்கள் பரிசு கொடுப்பார்கள். ஹலோ சொல்லுங்கள் சார். இல்லை நிப்பாட்டலாம் வேணும், இல்லை எல்லாம் கரெக்டாக வாங்கியிருக்கு, குறைச்சி தான் வாங்கியிருக்குது. 75 கிலோ வாங்கியிருக்குது. ரஸ்க்கு அட்டைப்பட்டில் தான் இருக்காம பார்த்தா வாங்கியிருக்காங்களா. அடுத்து மீதி இருக்கக்கூடிய மாணவர்கள் எழுதியிருக்கிறாரு. நேவிஸ். சரி ஒன்று சரி ஓகே. காளியப்பன் அவர்கள் பரிசு கொடுப்பார்கள். தமிழன்பு. மோனிஸ். தம்பி இங்கே பாரு, அங்கே பாரு. கார்த்திகேயன். ஆசிரியர் யாசின் அவர்கள் பரிசு கொடுப்பார்கள். ஆசிரியர் யாசின். ஆசிரியர் யாசின். சரி சரி. இல்லை ஊர் அவங்க ஏதாவது அவங்கள சொல்லுச்சா ஜெயராமனை கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள், வந்து வாங்க ஏதாவது சொல்லுங்கள். ஆறாவதுலேருந்து 10th வரலும் தான் கிளாஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. 11th 12th எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்கள் பையன் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா படிக்கிறான், நல்ல மார்க் வரும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அதை இன்னும் 2 வருஷத்துக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். பேரண்ட்ஸ் எதுவும் பேச வேண்டியிருக்கா? தூக்கிட்டு வந்து இப்படி ஃபுல்லாக ஒரு பூரா பின்னாடி தான் இருக்குது. ஊர் பெரியதானோ வாங்க. இந்த வழிகாட்டுதலுக்கு அவங்களுக்கு முதல்ல எங்களது ஊர்க்காரர்கள் சார்பாக எனது சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய சிறப்பான விஷயம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களிருந்து யாருமே இல்லை, எல்லாருமே நமக்கு தான் பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து இதை விட பிரமாண்டமாகவும் இதை விட அதிக மாணவர்களோட எண்ணிக்கையை அதிகமாக இருக்கணும், அதிக பயன்பாடாக இருக்கணும். நல்ல ஒழுக்கத்தோடு இங்கே வந்து படித்து நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் அன்னூர் இஸ்லாமிய கல்லூரியிலிருந்து படித்து வந்த மாணவர்கள் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்றத பெருமை நிலைநாட்டணும்னு சொல்லி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாரும் பேசுறீங்களா? யாரும் பேசுறான்னு கேட்டு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். யாரும் பேசுனா பேச பெரியவங்க. நாங்கள் தொடர்ந்து இதை நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இறைவன் அதற்குள்ள வாய்ப்புகளை உருவாக்கி தருவான். ஊர் மக்கள் வந்து எங்களுக்கு முழுசாக ஒத்துழைப்பு செஞ்சால் போதும். ஏன்னா ஒத்துழைப்புங்கிறது என்னன்னா, இந்த மாணவர்களை எங்கள் கையில் ஒப்படைச்சிருங்க. நீங்கள் மண்ணா கொடுத்தா எங்கள் ஆசிரியர்கள் உங்களை தங்கமாக்கி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. படிக்காதவங்களை ஒதுக்குறதோ, பணத்தால் அவங்க வந்து பின்னோக்கி இருக்கிறாங்கிறதுக்காண்டி தள்ளி வைக்கிறதுங்கிறதோ, அல்லது இன வேறுபாடுகளால் அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுங்கிறதோ, இது மூணுமே நம்மள்கிட்ட இல்லை. கல்வியில் அவன் பின்னங்கி இருக்கிறான்னா அவனை நம்ம அப்கிரேட் பண்ணி கொண்டு வர்றது நம்மளுடைய கடமை. படிக்கலடா, உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, உட்கார்றா அப்படின்னு சொல்கிற பழக்கம் கிடையாது. உன்னால் முடியும்ப்பா, நீ படிப்பா, நீ வந்துடுவ, அப்படி தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்தது, பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு படிப்பு, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு படிப்பு, அப்படி இல்லை. எல்லாத்தையும் நான் ஒரே நிலையில தான் வச்சு பார்க்குறோம். மூணாவது, இன ரீதியாக வகுப்பு ரீதியாக நம்ம வேறுபாடு காட்டவே மாட்டோம், காட்டவும் கூடாது, அது தப்பு. எந்த மதமும் அப்படி சொல்லி கொடுக்கல. அந்த வேறுபாடு இல்லை. பொருளாதார வேறுபாடோ, கல்வி அறிவு வேறுபாடோ, அல்லது இந்த இன வேறுபாடோ நம்மளிடத்துல இருக்கவே இருக்காது. இறைவன் அதற்கு அருள் செய்யணும். நல்ல விதமாக நாங்கள் நடத்துவோம். உங்கள் பிள்ளைகளை தைரியமாக நீங்கள் அனுப்புங்க. அவங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல கல்வியும் நாங்கள் தர்றோம். உங்களுடைய சப்போர்ட் என்னன்னு சொன்னால்,
உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா அங்கே அனுப்புங்க. இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, தேவை குறைஞ்சது ஒரு 20 பேர் 25 பேர் வரைக்கும் ஒரு ஆசிரியர் பார்க்கலாம். மேலே வரும் பொழுது எத்தனை ஆசிரியர் தேவை இருந்தாலும் நிர்வாகிக்கு அதை செலவு பண்ணி ஆசிரியர் போட்டு அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ண நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஊர் பெரியவங்களாம் இருக்கிறீங்க, இடையில வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் இன்னைக்கு கூப்பிட்டோம், அடுத்து நாங்கள் கூப்பிடவே நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து உங்களுடைய நிறுவனம் தான், எப்போனாலும் நீங்கள் வரலாம், வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. 6 to 8 வரைக்கும் பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, வந்து பாருங்க என்ன படிக்கிறாங்க என்ன செய்யறாங்கன்னு வந்து பாருங்க. பார்த்துட்டு போனீங்களாக்கா நாங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தின மாதிரி இருக்கும். நாங்கள் 1000 சொல்றதுங்கிறத விட நீங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வந்தோம் சார் நல்லா நடத்துறீங்க வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட உதவியத்தை நாங்கள் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறோம், சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம். அந்த சப்போர்ட்டை நீங்கள் தருவீங்கன்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். உங்கள் அனைவர்களுக்கும் நான் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அடுத்து அவர் நன்றி உரை சார் செய்வாங்க. ஓராண்டு நிறைவு விழா நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு சிறப்பாக வந்து நடத்தி கொடுத்த நமது அன்னூர் இஸ்லாமிய கல்லூரிய நிர்வாகிகளான இப்போ